ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமச்சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கற்றல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. 1000 குழப்பங்கள், 1000 சிந்தனைகள், 1000 பிரச்சனைகள் எது உங்களை சூழ்ந்துகிட்டே இருந்தாலும் தங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல தெளிவா இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்கு பெரிய நல்ல காலகட்டம் அமைப்பு. இது என்ன பெரிய நல்ல காலகட்டம், ஏன்னா அவ்வளவு துன்பத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அஷ்டம சனியில. அப்ப அந்த அஷ்டம சனி விலகி 9ஆம் இடத்து சனியா, பிதிருஸ்தானத்துக்கு வர சனியா அது விளங்குது. ஏன்னா அந்த பிதிருஸ்தானம்னு சொல்லும் போதே அது முன்னோர்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம்னு பொருள். அப்ப அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு சனீஸ்வரனா இந்த முறை உங்களுக்கு இருக்க போறாரு. அப்போ உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டமா இது விளங்கும். தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். ஒரு சில பேருக்கு தொழிலே விட்டு போயிருக்கும், ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்புகளே இல்லாம இருந்திருக்கும், ஒரு சில பேர் ரொம்ப சொல்லணும்னா துன்பத்தை தங்களுடைய வேலையில அனுபவிச்சவங்களா இருப்பாங்க. இதைதான் சனீஸ்வரன் கொடுத்தது. ஏன்னா சனி தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்ததுனால வந்த விளைவு. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல பேராற்றல் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. உத்தியோகத்துல புதிய மறுமலர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபங்கள் பெரிய அளவுல புரள்றத இப்பதான் பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. இந்த அஷ்டமத்து சனிய நல்ல திசாபுத்தி உள்ளவங்களாலே சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப தவறான திசாபுத்திகளில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பெரிய ஒரு மருந்தா, அருமருந்தா இந்த சனி பெயர்ச்சி வந்திருக்குன்னா அது மிக இல்லை. தந்தையோட இணக்கம் ஏற்படும், ஆனா ஒரு சில கருத்து வேறுபாடும் ஏற்படும். குடும்பத்துல உள்ள குழப்பங்கள் அடியோட நீங்கும். வாழ்க்கை துணையோட உங்களுக்கு நல்ல மன ஒற்றுமை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சனி பயிற்சியா இது இருக்க போகுது. உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல சனியோட பார்வை விலகிறதுனால உங்களுக்கு புத்துணர்ச்சி, பூர்வீக சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கங்கள் நீங்கிறது, வழக்கு வியாஜியங்கள் நீங்கிறது, உங்களுடைய நோய்கள் நீங்கிறது. ஏன்னா இந்த அஷ்டம சனி உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்த்ததுனால புத்திரர்கள் மந்தகதிக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம நீங்க நீடித்த நோய்கள்ல அடிக்கடி சிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு மீட்சி நடக்க போகுது. புத்திர பாக்கியம் வேண்டி ஒரு காத்திருக்கிறவங்க அல்லது அதுல பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமா அமையும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். அதே சமயம் திருமண வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி நல்ல வரன்கள் கடகராசிக்கு அமையக்கூடிய சனி பயிற்சியாகவும் இது விலகலாம். அஷ்டம சனியோடைய தாக்கம் 2ஆம் இடத்துல இருந்ததுனாலையும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல இருந்ததுனாலையும் இந்த மாணவர்கள் கிரகிக்கக்கூடிய தன்மையில ரொம்ப பாதிப்புகள் இருந்தது. ஞாபக சக்தி ரொம்ப குறைவா இருக்கு. இதனால வரக்கூடிய அவஸ்தைகளை நீங்க தேர்வு நேரத்துல தெளிவாகவே அனுபவிச்சு அதெல்லாம் இப்போ நீங்கி மிகுந்த சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்களுடைய அப்சர்விங் பவர் ரொம்ப சிறப்புக்குரியதா மாறும். ஞாபக சக்தியும் உங்களுக்கு வரவேற்புக்குரியதா மாறும். அதனால மதிப்பெண்கள் உயரக்கூடிய காலகட்டமா இது வளரும். ஆசிரியர்களால மதிக்கப்படக்கூடிய ஒரு மாணவரா விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனியோடைய பார்வை பலன்களை இப்ப பார்க்கலாம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண வரவு உண்டு. முன்னோர் சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கங்கள் நீங்கும். அதனால ஆதாயங்கள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயம் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியமா முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் தோன்றும். அந்த தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்தும். உங்க முடிவுகள்ல தெளிவுகள் தெரியற நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய அணுகுமுறைகளில் ஒரு நல்ல அனுபவம் தென்படும். அது பிறர்கிட்ட மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளால பிரச்சனைகள் உண்டு. அதனால சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால பார்க்கறதுனால நோய் நொடிகள் விலகக்கூடிய நேரம் இது. அதே சமயம் எதிரிகள் ஒழிஞ்சே போவாங்க. உங்களுடைய ஆரோக்கிய நிலை சிறப்பா இருக்கும். கடன்கள்
பழைய கடன்கள் அடைஞ்சு புதிய கடன்களை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அந்த கடன்களால வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். குறிப்பா பூர்வீக சொத்துக்கள்ல உள்ள தடைகள் தாமதங்கள்லாம் விலகி அதன் மூலியமா வருமானங்கள் ஏற்படும். அல்லது அதுல வழக்கு வியாஜிகள் இருந்தால் அதுல வெற்றியாகக்கூடிய நேரம் இதுதான். முறையா நீங்க முன்னோர்களை வணங்கக்கூடியது உங்களுக்கு ஆதாயங்களை பெற்றுத்தரும். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களுடைய நிர்வாகத்திறன் படிச்சிடும் நேரம் இது. உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க சிறப்புகள் அடைவீங்க. கணவன் மனைவிகளால் ஒற்றுமைகள் மேலும் புத்திரர்கள் பிரகாசிப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம். சனி ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்க செலவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதே சமயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படலாம். சனியுடைய வக்ர காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த சிறப்பாகவே செயல்படும். பிள்ளைகள் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அவங்களுக்கு மேன்மைகளும் மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய நேரமா அது இருக்கும். திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அது இருக்கலாம். இந்த 9ஆம் இடத்து சனியுடைய யோகத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கும் அதோடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு வரும்போது அதுல முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறதோ முன்னோர்களை வழிபடுறதும் உங்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்கும். அந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு சனீஸ்வரனை வணங்குறதும் அவர் பேர்ல அன்னதானம் பண்றதும் உங்களுக்கு சிறப்பு உண்டு பண்ணும். இந்த 9ஆம் இடத்து சனியால வரக்கூடிய யோகங்களை அதிகரிச்சுக்கிறது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், விநாயகர், பைரவர். ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பைரவர் வழிபாட்டுல உங்களை ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சனிக்கிழமைகள்ல அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும்.